மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் கடும் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த நெல்லுப்பேட்டை விமான நிலைய மேம்பால திட்டம் என்னவானது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து தொடர்ந்து அவர் பேசும்போது 16வது சட்டமன்றம் 5 ஆண்டுகளை வேதனையுடன் நிறைவு செய்துள்ளது. தற்போது தமிழக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். சர்வாதிகார குடும்ப ஆட்சிக்கு தற்காலிகமாக மக்களுக்கு விடுதலை கிடைத்துள்ளது. அடுத்த 17வது சட்டமன்ற தொடரில் எடப்பாடியாரின் தலைமையில் ஆட்சி மலர வேண்டும் என்று மக்கள் உறுதியுடன் உள்ளனர். இந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் திமுகவின் சட்டம் ஒழுங்கை பற்றி பலமுறை ஆதாரத்துடன் எடுத்து வைத்தார். ஆனால் முதலமைச்சர் அதற்கு தீர்வு காணவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு அரசின் குறைபாடுகளை, இயலாமையை, நிர்வாக குளறுபடிகளை எடுத்து வைக்கும் விதமாக இன்றைக்கு நீதியரசர்கள் திமுகவின் மூத்த அமைச்சர் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஆனால் முதலமைச்சர் எதையும் நடக்காதது போல இருந்து வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இன்றைக்கு அம்மா கொண்டு வந்த திட்டங்களை, எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை, அதிமுக ஆட்சியில் வந்த திட்டங்களுக்கு உங்கள் பெயரை ஸ்டிக்கர் ஓட்டுகிறீர்கள். இந்த திட்டத்தை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை, பெற்றெடுக்கவில்லை. ஆனால் செயற்கையாக விளம்பரம் செய்து வருகிறார்கள். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஜனநாயகத்தை காப்பாற்றும் வகையில் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி மலரும் என்றும் கூறினார். ஆதாரத்தோடு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வாதத்தை முன்வைத்தார்கள். முதலமைச்சர் நினைத்திருந்தால் அதை தீர்வு காண முடியும். ஆனால் எதுவுமே நடக்காததை போல அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு தான் முயற்சித்தார்கள். அதற்கு பிறகு விலைவாசி உயர்வை பற்றி சொன்னார்கள், பாலியல் வன்கொடுமை பற்றி சொன்னார்கள், சொத்து வரி உயர்வை பற்றி சொன்னார்கள், மின்சார கட்டண உயர்வை பற்றி சொன்னார்கள். இந்த அரசனுடைய ஒரு மக்கள் விரோத போக்கை அப்பட்டமாக சட்டமன்றத்திலே படம் பிடித்து காட்டினார் மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர். ஆனால் முதலமைச்சர் என்ன செய்தார்? நேரலையை துண்டித்தார். அது மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் பேசுவது நேரலிலே மக்களிடத்திலே ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஆக ஜனநாயகம் என்பது ஆளுகிற கட்சி, எதிர்க்கட்சி இரண்டு பக்கமும் சரி சமமாக நாம் மக்களிடத்திலே கொண்டு செல்கிற போதுதான் அது உயிர் பெறும் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அறியாத ஒன்றுமல்ல. ஆனால் தன் அரசின் மீது இருக்கிற குறைகள், இயலாமைகள், நிர்வாக குளறுபடிகள் இன்றைக்கு கூட தலைப்பு செய்தியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மாண்புமிகு நீதியரசர்கள் இன்றைக்கு மூத்த அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திலே இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய ஆதாரங்களை வைத்துக் கொண்டு ஊழல் செய்திருக்கிறார் என்று நீதிமன்றமே இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு அவல நிலையிலே இருக்கிறது.